இந்த போயம்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச் ரெண்டு போயம், ரெண்டு லாங்குவேஜ், இங்கிலீஷ் சேர்த்து இந்த எஃபெக்டாக நான் வந்து எல்லாமே நான் பண்ணது. பேப்பர் மாடல்ஸ் எல்லாமே நான் பண்ணது. இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி
என்னோட பேரு ரையா. நான் வந்து கடற்கரை ஏரியால இருந்து தான் வர்றேன். எங்களோட தொழில் வந்து மீன்பிடித்தல் தான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் ரொம்ப கம்மி. இதுல நான் என்ன வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு, நல்ல தொழில் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதுதான் நான் இங்க வந்து காணிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போலாம் குப்பைகளை எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா கடல்ல கொண்டுதான் கொட்டுறோம். அதனாலதான் மீன்கள் வந்து ஃபுல்லா இறந்து போகுது. அதை நான் வந்து காமிக்கிறதுக்காக ஃபுல்லா இங்க வந்து நிறைய தாவரங்களா நான் காமிச்சிருக்கேன். நல்லா பசுமையா பச்சை பசுமையா இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா நல்ல தொழில் நடந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் தடை கற்கள், அதையும் தாண்டி தூண்டில் போட்டு மீன்கள் எல்லாம் மாட்டி எங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் நான் இங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. என்னோட நேம் வந்து மோனிஷா. இதுல என்ன வரைஞ்சிருக்கேன்னா காடு இருக்குது, அதில் நிறைய ட்ரீஸ் இருக்குது, பசுமையா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அதை வந்து வெட்டினோம்னா நமக்கு இப்போ எல்லாம் வெட்டி அவ்வளோ வீடு வீடாக வச்சுருக்கோம். வைக்கிறதுனால நமக்கு நல்ல வெப்பம் வந்திருக்கு, பூமி வந்து வறண்டிருக்கு, தண்ணி இல்லாமல் இருக்குது. அலன்சா போலேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 3 கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரிம்சன், போர்ஷன் ப்ளூ, அப்புறம் வந்து பர்பிள், 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொதல் வந்து எல்லா கலர்ஸையும் நான் வந்து ஒரு கொலிஷன் ஏன்னா எல்லாமே மிங்கிள் ஆக்குற மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி அதை வந்து இது பண்ணிச்சிருக்கேன். ஷேப்பாக பார்க்கறதுக்கு வந்து ஏதோ கலர் வந்து இந்த ஹோலி பண்டிகையில் இருக்கிற மாதிரி போகுது. அது சென்டரில் ஒரு சின்ன பேர்டு மாதிரி ஒன்று நினைச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இதுதான் உலகம், இதுதான் இந்த உலகத்துல எல்லாருமே தனியா தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய எண்ணம் தான் இந்த உலகத்துல வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத காட்டும். அதாவது நம்ம வந்து இப்போ இந்த கலர்ஸ் மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தோம்னா நம்ம வந்து என்னது ரொம்ப ஹாப்பியா அந்த வாழ்க்கையை வாழலாம். அதாவது நம்ம இப்போ வந்து நான் இந்த கலர்ஸ் டல்லா கொடுத்துருக்கேன். டல்லா கொடுத்து இந்த பேர்டை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பேர்டு கூட இந்த கலர் வந்து அப்படி தெரியணும் அப்படின்னு நினச்சி அதை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால ரொம்ப ப்ளசண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி. என் பேரு ஆலன் ஜோலின் ஜே. நான் வந்து இதில் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கலரான ஆனதில்லை, நிறைய பல வண்ணங்களால் ஆனது. அதனால நான் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி இங்கே வந்து வட்டமாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு சூரியன் இருக்கும்போது வெப்பமாக இருக்குது, ஆனால் மழை பெய்யும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தான் கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறும். நம்ம வளரும்போது நல்ல பண்புகளோடய வளர்ந்தோம்னா கடைசி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வசந்தமான வாழ்க்கையாக மாறிடும். நம்ம வந்து எப்பயுமே நடுவில் நிற்க தான் முயற்சி பண்ணணும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிதறி தான் இருப்பாங்க. நம்ம அவங்க எல்லாருமே ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணணும். நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே பச்சை நிறமா நல்ல அழகான ஒரு வசந்தமான வாழ்க்கையா இருக்கணும். வெளிச்சம் இருக்குன்னா கண்டிப்பா அதுல வந்து இருள் இருக்கும். அந்த வெளிச்சம் தான் அந்த இருளுக்கே அழகு சேர்க்குது. அதனால நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே வெளிச்சமா இருக்கிற மாதிரி நம்ம நல்ல பண்புகளோட. என் பேர் சோகனா. இப்போ நான் என் வரைந்த படத்தை வச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த வானத்தில் வந்து இந்த கலர் கொடுத்ததுனால சில நாள் வந்து வானத்தெல்லாம் பார்க்க நேரம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் பதிவாக வச்சுருக்கேன். இந்த பச்சை கலர் வந்து எதுக்காக இந்த மனுஷங்கள்லாம் இதை பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் அமைதியாக அழகாக இருக்கும். அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த நீல கலர் எதுக்காக வச்சுருக்கேன்னா இது வந்து கடல், அந்த தண்ணி இதில் வந்து வருது, அதில் அலை எப்படியே வருது. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து மீன் பிடிக்க மாதிரி வச்சுருக்கேன். எல்லோ பால்ஸ் வந்து நம்ம லைஃப்பை வந்து இந்த ப்ளூ வால் வந்து நம்ம சூஸ் பண்ண கெரியர் அந்த ஸ்டெப்ஸ் அதோட எல்லாத்தையுமே ஸ்ட்ரகிள்ஸ் டிஃபிகல்ட் ஃபியர் அதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுது. நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எய்ம் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபியர் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்ம எப்போவுமே இந்த
எல்லோ லைட் போல் எப்போவுமே நம்ம பால்ஸ் போல் நம்ம பிரைட்டாக இருக்கும். மை நேம் இஸ் சஹாயம் இஸ்லாம். இந்த டிராயிங் வந்து தனிமையாக இருக்கும்போது அலோன்ல வந்து நம்ம கூட மியூசிக் இருக்குது. மியூசிக் வச்சு நம்ம தனிமையாக இருக்க போக்கிக்கலாம். பேர்ட்ஸ் வந்து மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணுது. கிளைமேட் சேஞ்சுக்கு ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கு. என் பேர் ஜெயசஞ்சனா. நான் இதில் வந்து லேக் அந்த மாதிரி இந்த இதில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து லேம்போட ஷேப் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஃப்ளவர்ஸ், இந்த தண்ணியில் வளர்கிற குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் லோட்டஸோட லீவ்ஸ், அதுக்கப்புறம் லோட்டஸ் வந்து நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். என்னோட நேம் வந்து ஷீலா மேரி. இது பிக்சர் வந்து என்னன்னா கடல் அன்னையின் அலைமகள். சில அலைகளுக்கு வந்து எல்லைகள் வந்து இருக்குது. அது வந்து எல்லையை வந்து எல்லா அலைகளும் வந்து அடைகிறது கிடையாது. சில அலைகள் வந்து எல்லை அடைகிறதுக்கு முன்னாடியே ஊஞ்சி போயிடுது. ஆனா அது வந்து ரிப்பீட்டடா என்ன செய்யுது, எல்லையை வந்து அடைகிறதுக்க வேண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி பெண்களும் வந்து தங்களுடைய எல்லைகளை வந்து அடைகிற வரைக்கும் அவங்க வந்து சோர்ந்து போகாம அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி போயிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட டிராயிங்கோட கான்செப்ட். தேங்க்யூ. என் வந்து கிளாரிட்டா. நான் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய ஃப்ரூட்ஸோட மிக்சிங்காக இருக்குது இந்த ட்ராயிங். இது வந்து ஆப்பிள், இது வந்து வாட்டர்மெலன், பனானா, கிரேப்ஸ், கிவி, ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாம் மிக்சிங்காக இருக்குது. இது வந்து இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நல்லதாக இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது. என் பேர் ஜீலக்ஷியா. நான் இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ல வந்திருக்கிறது என்னன்னா, அதாவது கிறிஸ்மஸ்னாலே டிசம்பர் டைம்ல அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும். அந்த டிசம்பர் டைம்ல நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா கிறிஸ்மஸ் நைட் வீட்டுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படின்னு சர்ச்சுக்கு போய் நம்ம செலிப்ரேஷன் லைட்ஸ், கேக், ஸ்வீட்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தேன். அப்போ நம்ம இப்போ இங்கிலீஷ் மூவிலலாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அனிமல்ஸோட கிறிஸ்மஸ் லைஃப் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்ததுல என்னோட இமேஜினேஷன்ல அனிமல்ஸ்க்கு கிறிஸ்மஸ் இருக்கும். அதாவது டிசம்பர் மந்த்ல எந்த மாதிரி இருக்கும், அதாவது கிரைஸ்ட் பிறக்கிற கரெக்டாக 12 அந்த டைம்ல வந்து 3 ஓடி சேர்த்து அந்த டவுன் லைஃப் எல்லா மக்களும் ஸ்வீட்ஸ், கேக்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலின்னு ஜாலியாக இருக்கிற டைம்ல அந்த அனிமல்ஸோட தீமை வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். நமக்கு வாழ்க்கையில வந்து கிரைஸ்ட் பிறகு ஒரு வாழ்க்கையோட ஒரு புது வெளிச்சமா இருக்கும். நம்ம எல்லாரும் பாவங்களை அந்த டைம்ல தான் விட்டு இனி நம்ம இந்த தப்பை இனி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி திரும்பி வாழ்ற டைம்னால என் பேர் ஆனந்தா. இது வந்து லீவ்ஸ் வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சைனாலே ஒரு அமைதி தான், நேச்சர்னாலே ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். கடைசியாக வந்து என் பேர் பி அகிஷா. நான் எதுக்கு இந்த டிராயிங் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த டிராயிங் வந்து யார் பார்த்தாலும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ரெட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும். இது இமேஜில் வந்து என்னன்னா நல்லா ஒரு இயற்கையாக இருக்குது. அது வந்து ஒரு மரம் வந்து டான்ஸ் ஆடுறது மாதிரி கொடுத்துருக்கேன். என் பேர் தைலன் ஜெவிஷா. நான் வந்து இதில் ஒரு 4 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, அப்புறம் பர்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ப்ளசண்டாக வச்சுருக்கோம். அதனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட்டும் ஆரஞ்சும் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அது வந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். நமக்கு நிறைய திங்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பர்பிள் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர், அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பர்சனோட லைஃப்ல ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதனால அவன் நிறைய விஷயம் நல்லதையும் யோசிப்பான், கெட்டதையும் யோசிப்பான். அப்போ அவனோட நிறைய குழப்பம் வரும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு மைண்ட்ல ஒரு குட் டிசிஷன் எடுப்பான். அப்படி எடுக்கும்போது அவனோட லைஃப்ல லட்சியம். டெக்னாலஜி காலத்துல அந்த இதெல்லாம் போக மண்டலம் எல்லாமே இந்த பூமியை வந்து தாக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இருந்த பூமியை வந்து தாக்குறத பத்தி சொல்றாங்க. என் பேரு ஹேஷிகா. நான் வந்து ரெட் கலர் வந்து போல்ட் அண்ட் கரேஜ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். பிங்க் கலர் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருக்கும் நான்
அப்புறம் எல்லோ கலர் நம்ம எப்பவுமே பிரைட்டாக இருக்கணும், அதுக்காக இதில் வந்து ஒரு பொண்ணோட இமேஜ் வந்து தெரியும். இந்த ரோஷினி, இந்த டிராயிங்ல வந்து மேல வந்து ஒரு பனி பிரதேசம் மாதிரி, கீழே கடல், இது வந்து ஃபாரஸ்ட் மீன் பண்ணி வருது. ஸோ என் பேர் இனியா ஆல்பர்ட். இதுதான் நான் வந்து டிராயிங். ஸோ இதில் நான் சிம்பிளாக ஜாமெட்ரிக்கல் இர்ரெகுலர் ஷேப்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேறு வேறு டெக்ஸ்சரில் வச்சு கொடுத்துருக்கேன் ப்ரஷ் வச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன், எல்லோ, ப்ளூ, பிளாக், கிரே இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர் டோன் ஷேட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐடியா வந்து ஒரு சும்மா ரேண்டமாக யூஸ் பண்ணலாம். சும்மா அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்து ரெக்டாங்கிள் ஆர்ட்ஸோட லைட் ஃபீலிங் வரும். என் நேம் வந்து ஷர்லின். நான் வந்து இதை வரைஞ்சிருந்தேன். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குதுன்னாக்கி எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய தடயங்கள் வரும், அதெல்லாம் தாண்டி போய் தான் நம்மளோட இலக்கை அச்சீவ் பண்ணோம். ஸோ இந்த சன் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளோட கோல். அதை தாண்டி இந்த இலக்கை தாண்டி தான் நம்ம வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். எப்போவுமே ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய மலரும். ஸோ எப்போவுமே லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி எப்போவுமே வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். என் பேர் கிறிஸ்டோன் ஸ்டீவன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த டிராயிங்கை இன்னைக்கு தான் வரைஞ்சேன். இந்த டிராயிங் வந்து நான் 3 டைமென்ஷன்ஸில் வரைஞ்சிருக்கேன். ஒரு லேண்ட்ஸ்கேப், 2 போர்ட்ரேட். இந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு அனிமல் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த அனிமலுக்கு நான் 4 அனிமல்ஸோட குணம் கொடுத்துருக்கேன். லெக் வந்து எலிஃபெண்ட்டோடது, பாடி வந்து சீட்டாவோடதும் டைகரோடதும், ஹெட்டு வந்து டாட்டாய்ஸோட. இதை நான் எது கொடுத்தேன்னா, டாட்டாய்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதனால தலைக்காக வந்து டாட்டாய்ஸ் கொடுத்துருக்கேன். சீட்டாவோடது வந்து ஸ்பீடுக்காக வேண்டி சீட்டாவோட பாதி பாட்டையும், யானையும் எலிஃபேண்ட்டும் டைகரும் வந்து கொஞ்சம் கம்பீரமானது, டைகரோட திங்கிங்காக வேண்டியும் யானையோட மேசிவ்னஸ்க்காக வேண்டியும் இதை கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த சைடை மாற்றி போர்ட்ரேட்டில் வச்சோம். இங்கே ஒரு ஃபேன் மாதிரியும் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு மாதிரி அந்த மாதிரி. திருப்பி அடுத்த டைமென்ஷன்ஸில் இருக்கும்போது இங்கே ஒரு ஆர்கானிசம், ஒரு வித்தியாசமான ஆர்கானிசம் இந்த மேசிவான அனிமலை தாங்கி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதே இப்படி வச்சுக்கணும். அதே இதில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ட்ரீ மாதிரியும், இது ஒரு ஆன்டி கிராவிட்டியோட ஃப்ரூட் மாதிரியும். இதை நான் ஏன் ஆன்டி கிராவிட்டி ஃப்ரூட்டுன்னு சொல்கிறேன்னா, மற்றவங்களோட நம்ம எப்பவும் தனித்துவமாக இருக்கணும், அதனால இந்த இதை சொல்லியிருக்கேன். என் பேர் ஏஜி ஜால்வில். நான் வந்து வாழ்க்கைன்னு இந்த பிக்சரை வரைஞ்சிருக்கேன். இதில் என் எமோஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து எல்லாமே வாழ்க்கையில் வந்து எல்லாம் இன்பமாக இருக்கும். அதனால் எல்லா கலரையும் ஒரு கலரும் ஒரு இது இருக்கும். இது ஹாப்பினஸ், வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், அதாவது திடீர்னு மகிழ்ச்சி, கலர்ஃபுல்லான வாழ்க்கை மாதிரி இருக்கும். அதனால் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும். அதனால் எமோஷன்ஸை கருத்தை வச்சு நான் இதை வரைஞ்சேன். என் பேர் ஏராஜாமி. நான் வந்து இந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து சிவப்பு கலர் நான் இது கொடுத்துருக்கேன்னா, இது வந்து நம்மளை எப்பவும் ஆக்டிவாக வச்சு கொடுத்துருக்கோம். மஞ்சள் கலர் வந்து நம்மளுக்கு வந்து அதிக நாலேஜ் தர மாதிரி நம்மளுக்கு பார்க்க ரொம்ப விருப்பமாக இருக்கும். வேறு இது வந்து இயற்கையாக இருக்கும். இது வந்து நம்ம ராத்திரி எவ்வளோ அமைதியாக இருக்கும். அது இந்த லைன்ஸ்லாம் நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நாட்கள் அதிகமாக எப்படி போகிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையும் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்குது. அதெல்லாம் நான் இந்த டிராயிங் வரைஞ்சேன். வணக்கம், என் பேர் ஆமோஸ் கிருஷ்ணன். இது நான் எடுத்த படம். இந்த படத்தில் 3 இடம் இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து வேற ஒரு பிளானட்டில் ஒரு கேண்டிலாக இருக்க மாதிரி ஒரு இடத்துல வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு காதல் ஜோடிகள் இருந்த மாதிரி ஒரு லவ் ஆர்ட்டு உள்ள ஆர்ட். இது வந்து நான் வரைஞ்சது ஒரு ஃபாரஸ்டில் உள்ள பயம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நன்றி.
வரவேற்புரை. இந்த ஆர்ட் அப்ரிசியேஷன் கோர்ஸ் எஸ்தெட்டிகா 2024 நம்முடைய இந்த கோர்ஸ் மிக அருமையாக நடப்பதற்காக இது ஒரு புதிய முயற்சியாக கோட்டாறு மறைமாவட்டத்தினுடைய செயல்பாடாக இதை உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குடைய அந்த நிகழ்வு என்னங்கிறதெல்லாம் நான் பிறகு சொல்லுவேன் உங்களுக்கு. ஆக அந்த நிகழ்வை இந்த பள்ளியில் வைத்து நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் முடிவு செய்த பொழுது தந்தை அவர்களை அணுகி இதையெல்லாம் நாங்கள் சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஹாலை அவங்க ரொம்ப மகிழ்வோடு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வைத்தா இன்னும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க வெள்ளி சனி நாட்களில் வைங்க, சனிக்கிழமை நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. தந்தை அவர்களை அழைத்த பொழுது இந்த சர்டிபிகேட் தருவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் நான் அழைத்த பொழுது உடனடியாக மகிழ்ச்சியோடு நான் வருவேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள், பாராட்டுகளையும் வழங்கினார்கள். மிக மகிழ்வோடு இந்த இடம் இதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, தண்ணீர் வசதி அனைத்தையும் நமக்கு இலவசமாக வழங்கினார்கள். இந்த முயற்சிக்காக அந்த நல்ல உள்ளத்தை கொண்ட அருமை தந்தை இந்த பீட்டர் ரெமிஜு ஸ்கூலினுடைய தாளாளராக, கரஸ்பாண்டண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பான விதத்தில். எனவே தந்தை குணபால் ஆராய்ச்சி அவர்களை நாம் இந்த நேரத்தில் வருக வருக என இந்த கூட்டத்திற்கு வரவேற்றுக் கொள்வோம். இரண்டாவதாக நாமெல்லாம் ஏற்கனவே நம்ம இங்கே தான் இருக்கோம், அப்படிதான். உங்களுடைய பெற்றோர்களை நாம் வரவேற்போம், அப்படிதான். ஸோ வந்திருக்கிற பேரண்ட்ஸ், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டும், திறனோடு வளர்க்க வேண்டும், அவர்கள் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்க அவங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த அவர்களுடைய உங்களுடைய அந்த முயற்சி, உங்களுடைய நம்பிக்கை, அதை உங்க குழந்தைங்க நல்லபடியாக நிறைவேற்றினாங்க இந்த 2 நாள். அந்த விதத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒரு புதிய முயற்சிக்காக அனுப்பி வைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மனமார்ந்த மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அந்த அன்புறவோடு இந்த நேரத்தில் உங்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஆர்ட் அப்ரிசியேஷன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்ன பிறகு
எங்கள் பிள்ளைகள் ஒரு 3-4 பேர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை எல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தோன்னு ஏதாவது தோணுச்சு அவங்களுக்கு? என்னடா இப்படி எல்லாம் இருக்குமா, ஏதோ கிறுக்கி வச்சது மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு உணர்வு வந்துருக்குமா? நீங்க ஓவியம், ஆர்ட் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னோன்னே என் பிள்ளைகள் படம் வரைய போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ராஜா ரவிவர்மா ஓவியம் போன்றோ அல்லது டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி வரைவார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளும் இதே ஷாக்ல தான் இருந்தாங்க. முதல் நாள், 2வது நாள் அவங்க தெளிவாயிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நான் நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டின பிறகு அவங்க ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நடந்த நேரங்கள்ல எல்லாம் ஓவியர்கள் தங்களுடைய ஓவியத்தை சாதாரண இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களையும் அந்த உலகத்தில் உள்ள அந்த அழகையும் பற்றி வரைவதை நிறுத்திவிட்டு அவங்க மனசுக்குள்ள இருந்த வேதனைகளையும், அவங்க மனசுக்குள்ள இருந்த கோபத்தையும், அவங்க மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தையும் வரைய ஆரம்பிச்சாங்க. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நடந்த நேரங்கள் எல்லாம் நிறைய நாடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. மக்கள் நிறைய உயிரிழந்தார்கள். நிறைய பசி, பட்டினி, அதே மாதிரி மனுஷன் வாழ்றதுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில இருந்த நேரத்தில் இந்த ஓவியர்கள் எல்லோரும் அவங்க உள்ளத்திலிருந்து வந்த உணர்வுகளை மெதுவாக வண்ணங்களை எல்லாம் கோர்த்து வரைய ஆரம்பிச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி வந்தது. அது எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த விதத்துல இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, லைன்ஸ் வரைஞ்சாங்க, நிறைய கோடுகள் வரைந்தார்கள், கோடுகளை வைத்து உருவங்கள் வரைந்தார்கள், உருவங்களுக்கு பிறகு அந்த டோன், கலர்ல டோன், டெக்ஸ்டர்ஸ், அப்புறம் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் வரைஞ்சி அவங்களுடைய அந்த மனசுல இருக்கிறத வரைஞ்சி அவங்க மன அமைதி அடைந்தார்கள், மன விடுதலை அடைந்தார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ வெறுமனே அந்த கோடுகள் அல்ல, அவங்க வரைஞ்ச கோடுகள் எல்லாமே அவங்களுடைய உணர்வுகளினுடைய கோடுகள். அவங்க அப்ளை பண்ண கலர் எல்லாமே சாதாரண கலர் அல்ல, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களுடைய உணர்வுகள், அவங்க மனசுல இருந்த கவலைகள், ஏக்கங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையுமே வண்ணங்களால அவங்க அலங்கரிச்சாங்க. அப்படி உருவாகி அது அன்னைக்குள்ள மெத்தடாலஜியா மாறிச்சு. அமெரிக்காவில் ரியலிசத்தை மக்கள் பாராட்டிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓவியரை பார்த்தாங்க, ஜாக்சன் போலக். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பேர், இப்போ எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜாக்சன் போலக்னா யாரு. ஒரு ஓவியன் அந்த தரையில கேன்வாஸை விரிச்சு அந்த பெயிண்ட் எடுத்து தொளிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தொளிச்சு அப்படி இருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் தொளிச்சு முடிச்ச பிறகு நிறைய கலர்களை எல்லாம் எடுத்து வண்ணங்களை எல்லாம் தொளித்த பிறகு அதை எடுத்து பார்த்தா அது ஒரு அருமையான ஒரு உருவமாக ஃபார்மா மாறி, அதை எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் உள்ள அந்த பத்திரிகையாளர்கள் அதை பார்த்த உடனே இது என்னது, என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க, என்ன எக்ஸ்பிரஸ் கேட்டு அது எக்ஸ்பிரஷனிசம், அது எக்ஸ்பிரஸ் பண்ணது, மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் இரவில் அவர் ஒரு மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற ஓவியராக மாறினார். ஏன்னா அதனுடைய பின்புலம் அப்படிங்கிறது. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனிசம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கிறேன். அதுல எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிறது, ஓவியம் வரைவதன் வழியாக ஒரு மனிதன் தன்னுடைய மூளையிலும் மனதிலும் உடலிலும் எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் அவன் பெறுகிறான் அப்படிங்கிறது தான். ஒரு ஓவியத்தை பார்ப்பதால் எந்த மனநலம் அந்த உடல்ல மாற்றம் ஏற்படுகிறது, இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, ஓவியம் வரைகிற பொழுது அது மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது, மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், காயங்கள் இவற்றையெல்லாம் மெதுவாக அது அகற்றுகின்றது, விடுதலை பெற்ற மகிழ்ச்சியுற்ற மனிதனாக அவனை மாற்றுகிறது அப்படிங்கிறது. அந்த விதத்துல தான் இந்த மெத்தடாலஜியை நாங்க உருவாக்கி அதை நம்ம பிள்ளைகளுக்காக கொண்டு வர வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோம். இதுக்கு பின்னால நிறைய பேர் இருந்தாங்க, கோர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இந்த கோர்ஸை டிசைன் பண்ணக்கூடிய நேரத்துல
நம்மளுடைய கன்னியாகுமரி மக்களுடைய வாழ்வின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இதை வடிவமைத்து கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுப்பது, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பது என்று அப்போ ஒரு ஆண்டு ஆய்வு நடந்தது. நம்முடைய அன்பு ஆயர் நசரேன் சூசே அவர்கள், அவரிடத்தில் நான் ஒரு டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணேன். இங்க உள்ள ஒரு ஆண்டு காலம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஓவிய செயல்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து அவரிடத்தில் நான் கொடுத்தேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செய்வது என்ன, இந்த ஓவிய செயல்பாடு மக்களுக்கு என்னெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக. பொதுவாக வீடுகளில் பிள்ளைகள் ஓவியம் வரைந்தால், இதுக்கு முன்னால் எங்க காலத்துல எல்லாம், இப்போ நல்ல அட்வான்ஸா வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, எங்க காலத்துல எல்லாம் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தால் என்ன சொல்லுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா போய் படி, வாழ்க்கையில முன்னேறதுக்குள்ள வழியை பாரு, பேப்பர்ல கிறுக்கிட்டு இருக்காத, படம் வரையன்னு சொல்லி நேரத்தை வேஸ்ட் ஆக்காத அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் 40க்கும் மேலான தொழில்களை உங்க பிள்ளைகளுக்கு நான் காட்டி கொடுத்தேன். ஆதாரத்தோடு இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நோட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. என்னன்னா, எனக்கும் அதே பிரச்சனை வந்தது. நான் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்னது இதுதான். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க, நான் சின்ன பையன் தான், தம்பி இனிமேல் நீங்க ஓவியம்லாம் வரைஞ்சி நேரத்தில் வெயிட் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், இல்லைன்னா முட்டி தட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்க டீச்சர்லாம் சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் தாண்டி அதை வரைஞ்சி அப்படியே வந்து ஏதோ கடவுள் உதவினால வந்து எடுத்து தவறி வந்து இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் அந்த இதெல்லாம் தாண்டி அப்ப இதே கஷ்டம் இப்ப பிள்ளைகளுக்கு இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் உண்டு எனக்கு. நிறைய வீடுகளுக்கு போச்சுல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பிள்ளைங்க வீட்டுல எப்பவும் கிறுக்கி போட்டுறது ஃபாதர் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து கிறுக்கிறது கொடுத்துருங்க, அது நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த ஓவியம் வரைவதை பாராட்ட வேண்டும். ஓவியத்தில் மதிப்புமிக்க தொழில் இருக்கிறது, IAS IPS ஆட்களுக்கு இணையான தொழில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் ஹராப்பா மொஹஞ்சதாரோ என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான் நம்முடைய வரலாற்றின் தொடக்கம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது முதல்ல எழுதுறது ஹராப்பா மொஹஞ்சதாரோ, த டான்சிங் கேர்ள் அப்படின்னு ஒரு வெங்கல சிலை வந்து இப்படி இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் உங்களுடைய இதுல. அதனுடைய அந்த வரலாறு எழுதினதெல்லாம் யாருன்னா இந்த வரலாற்று ஆசிரியர், ஓவியத்தை படித்தவர்கள், தெரிந்தவர்கள். இது எந்த காலத்து ஓவியம், இந்த ஓவியத்தின் வழியாக அந்த மக்கள் எதை சொல்ல வந்திருக்கிறார்கள், இது எதை சொல்லுகிறது, இந்த வரலாறு எதை பற்றியது, இவர்கள் எந்த காலத்தில் இப்படி வரைந்திருந்தால் அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி இருப்பார்கள், என்ன சாப்பிட்டு இருப்பார்கள், என்ன உடுத்தி இருப்பார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்தவர்கள் இந்த ஓவியர்கள் தான் முதலில். அது வெளிநாட்டிலிருந்து வந்த ஓவியர்கள், நம்ம ஓவியர்கள் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வந்த ஓவியர்கள். அவர்கள் வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் எல்லாவற்றையும் சேர்ந்து இதை உருவாக்க வேண்டும். இப்ப எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது பிராக்டிக்கலோட வைக்கணும். அது தியரி, அதோடு சேர்த்து பிராக்டிக்கலும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு முறையை படிக்க வேண்டும். அதோடு சேர்த்து இந்த எக்ஸ்பிரஷனிசம் என்கின்ற அந்த ஹீலிங் மெத்தடையும் அவங்க பயன்படுத்த வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில. அப்படிங்கிறதுக்காக அவங்கள வரைய வச்சோம். நீங்க நினைச்சீங்களா இந்த படத்தை வரைய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்? இவங்க நம்பணும், முதல்ல இது ஒரு ஓவியம் அப்படின்னு நம்ப வச்சேன் நான். அவங்க இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 4-5 ஓவியர்களுக்கு ஓவியங்களை எல்லாம் போட்டு காட்டி, பாருங்க சத்தியமா இது அவங்க எல்லாம் வரைஞ்சதுதான், நான் பொய் சொல்லல, இப்படி எல்லாம் வரையலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நல்ல பிள்ளைங்க சூப்பர்வா வரைஞ்சாங்க, நல்லா வரைஞ்சாங்க, அருமையாக வரைஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஓவியங்களை எல்லாம். இப்ப நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிந்தி வந்தாலும் இது கூட்டம் முடிஞ்ச வரை நமக்கு ஒரு டைம் இருக்கு, அது லைட்டா நீங்க அப்படி பாருங்க, அவங்கள்ட்ட சந்தேகத்தை கேளுங்க. அதுல உள்ள பேரெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஓவியர்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க எழுதக்கூடிய நேரத்துல, உங்களுடைய ப்ரொஃபைல் எழுதுவீங்கல்ல, உங்களுடைய பயோடேட்டா எழுதக்கூடிய பொழுது நீங்கள் இதை குறிப்பிடலாம். ஏன்னா சர்டிபிகேட் இஸ் வேலிட். நீங்க இதை எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், ஆர்ட் ஷோ இல்ல குரூப் ஷோன்னு நீங்க போடணும். குரூப் ஆர்ட் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2024 அப்படின்னு சொல்லி போட்டு மே மாசம் 3ஆம் தேதி அல்ல 4ஆம் தேதி நீங்க போடணும், மென்ஷன் பண்ணலாம். நீங்க இட் இஸ் வேலிட். ஏன்னா நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்க, எல்லாமே வேலிட். அப்ப நீங்க பாருங்க, நாங்க ஒரு குரூப் ஷோவுக்கு வந்து நான் 30 வயசுக்கு மேல படிச்சு அதுக்கப்புறம் தான் போய் சேர்ந்து ஒரு குரூப் ஷோவில் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபைல நான் சேர்த்தேன், கவுண்டட். இப்போ உங்களுக்கு இந்த வயசுல 15, 18 வயசு, 20 வயசுலயே உங்களுக்கு கவுண்டட் ஆகியாச்சு. ஓகே, இந்த பெயிண்டிங்கை கொண்டுட்டு போய் நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது.
இதில் அழகா ஒரு சிம்பிளா ஒரு ஃப்ரேம் போடுங்க. கண்ணாடி போட வேண்டாம் இதுக்கு, ஆனா ஃப்ரேம் போட்டு இதை உங்க வீட்டில் தொங்க போட வேண்டும். யார் வந்தாலும் அதை பார்க்கணும். உங்க வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும். உங்களுக்கு சில நேரத்தில் டென்ஷனா இருக்க அந்த படத்தை பாருங்க. சரியா? டென்ஷனா இருக்க சில படத்தை பாருங்க, சந்தோஷமா இருக்க சில படத்தை பாருங்க. உங்க உறவினர்களா இருந்தா பாரு, இங்க பார், இதை பார், நான் வரைஞ்ச படம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. அது கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரே தளம் இது மட்டும்தான். நீங்க வேற எந்த படம் வரைஞ்சாலும் AI அதை காப்பி எடுக்கும். ஆனா அந்த எக்ஸ்பிரஷனிசத்தை அது காப்பி அடிக்க முடியாது. அது கரங்கும், அது சுத்தும், அது கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா மனுஷனுடைய மூளையினுடைய செயல்பாடை நம்ம தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரிப்பட்ட கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணி தான் நம்மளுடைய மூளையை நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளை சோம்பேறி ஆக்கக்கூடிய தளம் நிறைய வந்தாச்சு. நீங்க எதுவுமே கவலைப்படாது. இந்த மிஷின் இருக்கு, இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்க என்ன படம் வேணும்னு சொன்னா போதும், அந்த படம் வந்து நிற்கும். அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை சோம்பேறி ஆக்கி ஒரு கட்டத்துல அந்த மிஷினை எடுத்து வச்சுட்டு மனுஷங்களை விட்டா மனுஷங்க எல்லாரும் அப்படியே நிற்பாங்க, பிளெயினா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. AI இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால இந்த செயல்பாடுகள், இந்த கலை செயல்பாடுகள், இந்த உணர்வூட்டக்கூடிய செயல்பாடுகள், உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள்ல நம்ம பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். மனசுல அன்பு, கருணை, இரக்கம், ஒற்றுமை, ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் வளர வேண்டும். என் பிள்ளைகளுக்கு மிஷின் மாதிரி நம்ம போகக்கூடாது. மிஷின் மாதிரி ரைட் ஆர் ராங் அவ்வளவுதான், எஸ் ஆர் நோ அப்படி போயிட்டாங்க இப்ப மக்கள். ஆமாண்ணாமா இல்லைன்னா இல்லை, அப்படி வெட்டு துட்டு அப்படி அது ஒரு ரிலாக்ஸா போய் அதை ஒரு உறவாக பார்க்கின்ற தன்மை இல்லை. அதையெல்லாம் உருவாக்க வேண்டும். ஏன்னா இந்த வண்ணங்களை பார்க்கின்ற பொழுது அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த அர்த்தங்களை நாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளில் நாம் அர்த்தத்தை கண்டுபிடிப்போம். மனிதர்களை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் பிறக்கும். இயற்கையை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் பிறக்கும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் பிறக்கும். எனவே அதையெல்லாம் தருகின்ற விதத்தில் இந்த கோர்ஸை நம்ம டிசைன் பண்ணி நம்ம உருவாக்கி இந்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். மிக அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த கருத்துக்களை, தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக நமது மாணவ செல்வங்களை நாம் அழைக்கின்றோம். முதலாவதாக சிவரோஷினி. Good afternoon, everybody. Today I share my experience about this course. I enjoyed this course and I got a new experience about art and crafts. This course teaches the history of arts and importance of arts and crafts. I learned many new methods of paintings and arts. I learned some about artists and their painting styles. This course helps us to express our thinking, and we want more course like this. Thank you for it. இந்த 2 நாள் கோர்ஸ்ல நாங்க என்னெல்லாம் படிச்சோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். வெஸ்டர்ன் ஆர்ட் கல்ச்சரை பத்தி படிச்சோம். அது இந்த 15th century வரைக்கும் எப்படியெல்லாம் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க, எப்படிலாம் ஃபர்ஸ்ட் ஆர்ட் இருந்துச்சு, கேவ் பெயிண்டிங்ஸ், அதுல இருந்து எப்படி கேன்வாஸ் போர்டு வரைக்கும், இப்போ கேன்வாஸ் போர்டுல வரைகிற வரைக்கும் எப்படி பெயிண்டிங்ஸ்லாம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்சன் போலக், அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அவங்கெல்லாம் எப்படி பெயிண்டிங்ஸை அவங்களோட தனிப்பட்ட மெத்தடாலஜியில எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நிறைய டைப்ஸான ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்பிரஷனிசம். அப்புறம் ஜாப்ஸ், 40+ ஜாப்ஸ் இருக்கு இந்த ஆர்ட் ஃபீல்ட்ல. நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் பிஸ்னஸ், ஆர்ட் மியூசியம் எக்ஸெட்ரா. அப்புறம் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணோம். அப்புறம் 7 elements of drawing, for example shape, colors, forms, textures, etc. அப்புறம் நம்ம டே டு டே லைஃப்ல ஆர்ட்லாம் எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலிங் ப்ராசஸ், நம்மளோட மனசுல இருக்க வலியை அது போக்க உதவுது.
அப்புறம் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி லைன்ஸ் போடணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய கலர்ஸோட மீனிங் படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோனா பிரைட் எக்ஸ்பிரஸ் பண்ண, அப்புறம் ப்ளூனா கூல் கலர்ஸ் அப்படி பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கான கோர்ஸ், எங்களோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் நான் வந்து இது நாள் வரைக்கும் ஆர்டிஸ்ட்னால மட்டும்தான் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவனோட மனசுல என்ன இருக்கோ, அவனோட மனசுல இருக்க எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த ஆர்ட் யூஸ் ஆகுது. Good afternoon to Ananda. I'm going to explain how we are travel in this course, 2 days course. I first think this drawing is one about expressing our feelings, but it also emotions. First, I think the drawing is we are drawing about the portraits, real image, watercolors, but it also expressing our emotions, feelings, what we are thinking. We are traveling our whole day life. It's also an amazing thing. We want to read more books, explain about more things. I understand about the art and the history of art. He explained how to read art, what percentage, all the things. Volume. In drawing, how volume you want to use. All the things sir explained. Thank you, sir. இந்த ஆர்ட் அப்ரிசியேஷன் கோர்ஸ்ல வந்து நாங்க ஒவ்வொரு லெக்சர்லயும் ஆர்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கத்துக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் அதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டோம். பொதுவா அருட்பணியாளர்கள் இந்த டிராயிங் இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து இறுக்கமாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயதில் இருந்திருக்கும். வளர்ந்து வந்து அதுக்கு பிறகு பணிகளை ஆரம்பிக்கும் போது அதில் பெரிய ஆர்வம் காட்டுறது இல்லை. அதை வேற நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அதை விட்டுருவாங்க. ஆனால் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவர் படிக்கிற காலத்திலேருந்தே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு. அருட்பணியாளர் ஆன பிறகும் வேற பணிகளையும் தன்னுடைய அருட்பணியையும் செய்தாலும் இதை வந்து ஒரு முதன்மை பணியாக எடுத்து செய்தது வந்து அவர்கிட்ட நேரடியாக நான் பாராட்டினதில்லை. நிறைய இளம் பணியாளர்களை கொஞ்சம் தூரம் இருந்து அவங்களை அட்மையர் பண்ணுற பழக்கம் எனக்கு உண்டு. அதில் ஃபாதரை நான் பல தடவை அட்மையர் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட சொன்னதில்லை, இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதை சில ஃபாதர்ஸ்ட்டை நான் வாய்ப்பு கிடைக்கும்போது தனியாக பேசும்போது சொல்லுவேன். இன்றைக்கு பொதுவில் அதை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். ஒரு அருமையான அந்த ஒரு பண்பு அவருக்கு உள்ள இருக்கும். அதை சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக கூட சொல்லலாம். நம்ம படம் வரைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு நபருடைய அந்த அவர் வேல்யூ பண்ணுற விஷயத்த அவருடைய ஷூவை போட்டுட்டு அதை பார்க்கும்போது தான் நமக்கு அது புரியும் எப்போவுமே. அதனால அடுத்த ஒரு நபருடைய அனுபவம் அவருக்கு எவ்வளோ வேல்யூ அவருடைய லைஃப்பில் கொடுத்ததோ அப்படின்றத அவருடைய லைஃப்பில் நான் பார்க்குறேன். அது சம்பந்தமாக உயர் வகுப்புக்கு போனதாக இருக்கட்டும், இன்னும் அதை பர்சியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு தேடல். அது எந்த ஒரு படிப்புமே நிறைவடைவதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாகிறது வரைக்கும் மனுஷன் ஏதோ ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை ஃபாதர் நிறைவாக செய்கிறாங்க. அவர் கற்றுக்கொண்ட விஷயத்த இந்த சமூகத்தில் விட்டு பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த நாட்களில் அவர் ஆய்வு செய்துட்டு இருந்தாலும் அந்த ஆய்வு பிராக்டிக்கல் ஆகிற நேரத்தில் அதற்கு அவருக்கு ஒத்த சிந்தனையுடைய நபர்கள் தேவைப்படுகிறார். அதுதான் நீங்கள் இளம் ஆர்டிஸ்ட், யங் ஆர்டிஸ்ட். அப்போ உங்களுடைய அந்த சிந்தனைகள் அந்த அவர் படித்த சில விஷயங்களோட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் அவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் 4 பேர் பேசினது ஏறக்குறைய எல்லாருடைய கருத்துக்களாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அவ்வளோ தூரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதனால் அது முதல் காரியம். ஃபாதரை பாராட்டுறேன், உங்களை பாராட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதில் தான் இதுக்கு அடுத்து தான் என்னுடைய வீடு இருக்கேன். ஐம் லிவிங் ஹியர். நேற்று இன்றைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறேன். ஒரு தொந்தரவு இல்லை. வழக்கமாக வெளியே இருந்து யாருக்குமே நம்ம இங்கே எதுக்கும் கொடுக்கறது இல்லை. ஃபாதர் வந்து கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன சில விஷயங்கள்.
அப்போ சரி விடுமுறை நாள் யாரும் இருக்க மாட்டாங்க, அது நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஃபாதர் அப்படின்னாரு. அப்படி ஒரு முழு பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டதுனால தான் இந்த கேம்பஸை சரி ஓகே ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பக்குவமாக நீங்கள் நடந்து கொண்டதை நான் உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் நேற்றும் இன்றைக்கும். ஏன்னா இந்த கேம்பஸுக்கு நான் பொறுப்பு, இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு ஐ எம் ரெஸ்பான்சிபிள். அதனால் கம்ப்ளீட்டாக கவனிச்சுட்டே இருந்து நீங்கள் வெளியே வரும்போதும் சரி உள்ளே இருக்கும்போதும் சரி உங்களை விட்டு போகிறது, உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஒரு பண்போடு பக்குவத்தோடு வெல் டிசிப்ளின்ட் குரூப். அதை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அப்புறம் டிராயிங் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்னர் சைக்கே அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்க எல்லாருமே மிக அருமையாக தமிழ்ல சொல்லிட்டு இருந்தீங்க. அன்கான்சியஸ் லெவல்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் டிராயிங்ல கட்டாயம் வரும். என் வீட்டில் என்னுடைய தம்பியினுடைய 2வது குழந்தை, அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சோர்ல போட்டு கிழிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். இது நான் அனுபவப்பட்டதை சொல்றேன். அப்ப அதை வெளியிருந்து வர்றவங்க எல்லாம் வந்து என்ன சோர்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு என் தம்பிகிட்டையும் சொல்லுவாங்க, தம்பி ஒய்ஃப்டையும் சொல்லுவாங்க. நான் அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது இது நடக்குது. சில சின்ன வயதுல அவன் என்ன செய்திருக்கான அந்த ரூம்ல உள்ள சுவர், அந்த ஒரு ரூம்ல உள்ள சுவர் ஃபுல்லா அவங்க 2 பேருக்குன்னு கொடுத்து, அதுல நீங்க என்ன வேணாலும் செய்துக்கலாம். ஏறக்குறைய ஒரு 3 அடி உயரத்துக்கு நீங்க என்ன வேணாலும் செய்துக்கலாம் அந்த அவ்வளோ இடத்துலையும். அதுல அவங்க நிறைய, அதுல இளைய பிள்ளை நிறைய அதுல கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஏஜ் வரும்போது சில படங்கள்லாம் வரைஞ்சி என்கிட்ட காட்டுவான். இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறான். அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், அந்த சின்ன வயதில் அந்த கற்பனை ஓட்டத்தை அப்படியே அந்த பெற்றோர்கள் விடுகிற பொழுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க அவங்க வாழ்க்கையில, அது வந்து அவங்களுக்கு வெளிப்படுது. இப்போ ஷீஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அவருடைய வீட்டில் நிறைய படங்கள் வரைஞ்சி அங்கங்கே வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் போற நேரம் அதை எடுத்துக்கொண்டு என்ன கொண்டு காட்டுவாங்க. மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்ப இதே போல இன்னொரு தம்பியுடைய மகளும் சின்ன வயதுல இப்படி செய்ததை நான் கவனிச்சிருக்கேன். அவளும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். நான் இங்கே இன்றைக்கு இதுக்கு இன்றைக்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விதத்தில் அது முடியாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் ஃபாதர் அரேஞ்ச் பண்ணா அது எங்கேயா இருந்தாலும் நான் அதை அனுப்ப முயற்சி எடுத்தேன். அப்படி அந்த ஆழ் மனதில் அன்கான்சியஸ் சைக்கே அப்படின்ற அந்த லெவல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த வரைபடங்கள்ல நிச்சயமாக வெளிப்படும். நான் சைக்காலஜி கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ஆர்ட் தெரப்பின்னு ஒரு தெரப்பி உள்ளாங்க. ஃபாதர் அந்த தெரப்பியை பற்றி பேசினாங்க. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு வந்து நேரடியாக கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் பேசினா பதில் சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் கூட இருக்க வேண்டியது இருக்கும், இல்லை அப்பா கூட இருக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் ஒரு பேப்பரை கையில் கொடுத்து ஏதாவது வரைய சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய ஆழ் மனதில் உள்ள விஷயங்கள் அந்த குழந்தை வரையக்கூடிய அந்த படத்துல நிச்சயமாக வரும். அதுக்கு பிறகு அந்த படத்தை இவர் ஆய்வு செய்யறதுக்கு பதிலா அந்த குழந்தைகிட்டே கேட்க ஆரம்பிப்பாரு. இதுல இது என்னது போட்டிருக்கீங்களே, அது யாரு, இது யாரு அப்படின்னு. அதுக்குள்ள போகும்போது உண்மையிலே ஒருவேளை அந்த குழந்தைக்கு அப்பா மேல பயங்கரமான கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஒரு ஓரத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய உருவமாட்டு ஒரு வித்தியாசமா ஒரு படத்தை இப்படி போட்டு ஒரு ரவுண்டு போட்டு இங்கே அப்படி கிழிச்சு அப்படி போட்டு நான் இது வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் இப்படி சில விஷயங்கள், அப்புறம் அந்த ஆடு மாடு அந்த புல்வெளி அந்த மாதிரி எல்லாம் வரைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு இயற்கையில் ஒரு நாட்டம் அப்படி இருக்கக்கூடியது. நான் வெளியே இருந்து பார்த்து நான் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பேன். அதுதான் அந்த எக்ஸ்பிரஷனிசம் சொல்றது. யார் வரைகிறாங்களோ அவங்களுடைய உள்ள கிடக்கை ஒரு விதமாக இருக்கும், அதை பார்க்கிறவங்களுடைய வெளிப்பாடு அல்லது அதை அவங்க விளக்குவது இன்னொரு விதமாக. அதனால அந்த ஆழ் மனதில் உள்ள விஷயங்களை மிக தெளிவாக இந்த தெரப்பி, இந்த ஆர்ட் தெரப்பியில அல்லது இந்த படம் வரைதல்ல வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். அதனால இது ஒரு சாதாரண ஓவியன் அல்லது வரைகிறவங்கன்னு சொன்னாலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது குறைவாக தான் இருக்கும். அவருக்குமா படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில். இப்ப அது இல்லை. இப்ப காலங்கள் மாறி போச்சு. ஓவியர்களுடைய அந்த வேல்யூ அப்படின்றது சில படங்கள்லாம் இத்தனை கோடிக்கெல்லாம் இன்றைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உண்டு, வர்மா அப்படின்றது அவருடைய பேர். கன்னியாகுமரி ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், அவர் இறந்துட்டாரு.
அவருடைய படங்கள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு தாடியை வளர்த்துட்டு அப்படி, அப்ப ஓவியம் சொன்னாலே அப்படி ஒரு லுக்கை கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். இப்ப அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அருமையான ஓவியர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால கற்பனையிலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான விஷயம். இதை எங்கேயோ போய் படிக்கணும்னு கூட தேவையில்லை. படிக்காமலே ஓவியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் கூட நம்ம அறிவுபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக, சயின்டிபிக்கா கத்துக்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள் எடுக்கிறோம். நான் அதை அப்ப மறந்துட்டேன். அந்த ஓவியர் இன்றைக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நிறைய கோயிலில் இருக்கக்கூடிய சில பீடங்கள் எல்லாம் அவரும் அவருடைய தம்பி அவருடைய குடும்பத்தாரும் வரைந்தது. அப்படி ஒரு ஓவியர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாரு, அவருடைய காலம் முடிந்து போச்சு. அப்ப இன்றைக்கு அந்த ஓவியத்துக்கு ஒரு புதிய வடிவம், புதிய விளக்கம் கொடுப்பது அவருடைய அந்த வகுப்புல நீங்க கத்துக்கிட்டீங்க. நான் நிறைய பேசிட்டேன். அருமையான இந்த 2 நாட்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதே போல இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த ஃபாலோ அப் இதுக்கெல்லாம் போங்க. தொடர்பு வைத்துக் கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நாட்களை மிக மகிழ்வாக நீங்கள் பயன்படுத்தியதற்கு தொடர்ந்து நன்றி. ஃபாதர் நன்றி. மிக அருமையாக பேசியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட், அவங்களுடைய புரிதல் எல்லாவற்றையும் பற்றி, அதோடு சேர்ந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வரலாறு, ஓவிய வரலாறை பற்றியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சிறப்பான நன்றிகள் அந்த தந்தை அவர்களுக்கு. இது அவார்டு வழங்குகின்ற நேரம். இது குறிப்பாக இந்த ஓவியத்துல இது ஃப்ரீ கோர்ஸ். ஓகே, 2வது இந்த கோர்ஸுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் உண்டு, எல்லாருக்கும் சான்றிதழ்கள் உண்டு. ஆனாலும் ஒரு உற்சாகப்படுத்தணும் இல்லையா? ஃப்ரீ கோர்ஸ்னா பிள்ளைங்க சும்மா சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது, அதை கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக எனக்கு இதுல விருப்பம் கிடையாது. எந்த ஓவியமும் இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா ஓவியமும் சிறப்பு தான், அழகுதான். ஆனால் இந்த கோர்ஸை அறிமுகப்படுத்திய அந்த மற்ற ஓவியர்கள் என்னிடத்தில் கட்டாயமாக சொன்னார்கள், நீங்கள் எப்படியாவது இதற்கு இப்படி ஒரு கான்செப்டை வைக்க வேண்டும் என்று. என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஓவியங்களுக்கு, அப்ப நான் சொன்னேன், நான் மார்க் போட மாட்டேன், எனக்கு தெரியாது என்று நான் சொல்லிவிட்டேன். நான் பாடம் நடத்தியேன்னா எல்லா ஓவியத்துக்கும் எனக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். இதுக்கு முன்னால் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பயிற்சி நடத்தினேன். அவார்டு என்று சொன்னால் இதற்கெல்லாம் தெரியும், நம்ம பின்னால் இருக்க சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும். 25 அவார்டு, 30 அவார்டுகள் எல்லாம் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே அழகா தெரியும், எல்லாமே அழகா தானப்பா இருக்கு, அதுல அப்போ அவார்டு வாங்குங்க நிறைய அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா இது எனக்கு தெரியாது, நான் அதில் தலையிட மாட்டேன் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர்கள் தான் என்று போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. அவங்க அங்கிருந்து டெஸ்ட் பண்ணி 2 பேர் டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுங்க, ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்கலாம், ஆனா இவங்களுக்கு நீங்க இப்போதைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவார்டு என்பது என்ன என்றால் உற்சாகப்படுத்துவதற்கான தளம். அதற்காக மற்ற ஓவியங்கள் டவுனு, மற்ற இந்த ஓவியங்கள் அப்பு அப்படின்னு இந்த கான்செப்டை உள்வாங்கி எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறது, இதை எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வைத்து இந்த டெக்னாலஜி, இந்த மெத்தடாலஜியை வைத்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுப்பார்கள். இந்த முதல் அவார்டை ரியா எஸ் என்பவர் பெறுகின்றார். 2024 in recognition of unparalleled creativity and remarkable artistic talent, Art is All and Art Stellar Brigade artists meet proudly present this Aesthetica 2024 award to ரேயா அவர்களுக்கு. இரண்டாவதாக 2 மெடல்கள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் கொடுக்கின்றோம். The Aesthetica 2024, the proudly present this award, Artistica 2024 award to Little Therese அவர்களுக்கு இந்த நேரத்தில்
அடுத்து நான் அந்த சர்டிஃபிகேட்ல உள்ளதை வாசித்துக்கிறேன். இன்னொரு சர்டிஃபிகேட் உண்டு, உங்கள்கிட்ட இருக்குதா? In recognition of unparalleled creativity and remarkable artistic talent, award is given to Clarissa. அடுத்ததாக சர்டிபிகேட் டு அலென்சா போலின். இதைத் தொடர்ந்து நாம் சான்றிதழ்களை வழங்குகின்றோம். சான்றிதழ்கள் வழங்க வழங்க நான் பெயர்களை வாசிக்க பிரதமர். Certificate of course completion. This certificate is proudly awarded to Alensa Polin, Alan Jolin, Antin Midhu Dorothy, Aradhana, mistaken, Yashika, Jaya Arya, Jayaraj Alvin, Jean Akshaya, Jaya Sanchana, Little Teres, Monisha G. Stanish, Clarissa, Rhea, Sahaya Mejila, Charlie, Sheila Mary, Shiva Roshini, Ilia Albert, Roshini,
lotion, Adeline Jennifer, பரிசுகளை வழங்கிய மற்றும் சான்றிதழ்கள் வழங்கிய தந்தை அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் என்னுடைய பெயிண்டிங்ஸ். ஃபாதர்ட்ட ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். Stand on him, stand, Jesus. Thank you very much. அன்புமிக்கவர்களே, இது மிக அருமையான ஒரு நேரம். இனி நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்கு புகைப்படம் எடுக்கின்ற அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க ஓவியத்துக்கு பக்கத்துல நின்று குடும்பமா போட்டோ எடுக்கலாம். நாங்க உங்களுக்கு அதை திரும்ப தருவோம். சரியா? அதனால நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. சுத்தி நடந்து வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு தேநீர் நாங்க ஏற்பாடு செய்திருக்கோம். தேநீர் கொண்டு வருவதற்காக அவரும் சென்றிருக்கிறார். இந்த நேரத்துல தந்தை அவர்கள் ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க. இனி இந்த கோர்ஸ் வைத்தால் அதோடு சேர்ந்து நீங்களும் தந்தையோடு தொடர்ந்து இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாம குழந்தைகளுக்கிட்ட நாங்க கொடுத்திருக்கிறோம். ஒரு இவாலுவேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்திருந்தோம். அந்த ஃபார்ம்ல கடைசியில ஒரு லைன் போட்டிருந்தோம். Would you like to join in the art club அப்படின்னு சொல்லி நாங்க போட்டிருந்தோம். ஆக்சுவலி அந்த கிளப்பினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல ஃபாதர் சொன்னாங்கல்ல, முந்தி ஓவியம் வரைയത് என்ன, அதுல என்ன ஜாப் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த ஓவியம் வரைவது வெறுமனே பொழுதுபோக்காக மட்டும் அல்லாமல் ஒரு ஏர்னிங்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு வருமானத்தை கொண்டு வரணும். நமக்கு அது ரொம்ப முக்கியம் இனி உள்ள காலத்துல அப்படிங்கிறது. அப்போ எதுவுமே சும்மா இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பெயிண்டிங்ஸ் எல்லாமே, இப்போ அந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாமே நாங்க ஒவ்வொரு கடையா போய் ரிடக்ஷன் ரேட்ல தரணும்னு சொல்லி கம்பல் பண்ணி வாங்கி தான் நம்ம பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். அப்படி பார்க்கறதுல ஒவ்வொரு ரேட்டும் பார்க்கறதுல பயங்கர ஹை. பெயிண்ட் பயங்கர ஹை, எல்லாமே தெரியுது. நீங்க எல்லாருமே ஒர்க்கிங் கிளாஸ் தான். நம்ம எல்லாரும் கர்நாடக டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். அப்பர் மிடிலா இருக்கலாம் ஒரு சிலர். ஆனா எவ்வளவுதான் இருந்தாலும் டாடா பிர்லா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் இல்லை இல்லையா? எவ்வளவுதான் நம்ம இருந்தோம். அப்போ நாம செய்யற ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்கம்மை கொண்டு வரணும். அது என்னுடைய மனசுல எப்பவுமே உண்டு. அதனாலதான் நாங்க இந்த உள்ள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு 40 ஓவியர்களை ஒன்றிணைத்து SLB ஸ்கூல்ல ஜனவரி மாசத்துல ஒரு எக்ஸிபிஷன் வைத்தோம். இதுதான் முதல் தொடக்கம். எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல, மாறாக ஒரு ஏர்னிங்ஸ், அவங்க ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கிறத வித்து அதுல ஏதாவது காசு வரட்டும் அப்படிங்கிறது. ஃபாதர் சொன்ன மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். சரியா? இப்போ வெளியில ஓவியங்கள் விற்பது எல்லாமே பெரிய தொகை, நம்மளால வாங்க முடியாதுதான். ஆனா இந்த தளத்தில் நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓவியங்களை சேல் பண்ண வைத்து அந்த ஓவியத்தை வாங்குகிறவருக்கும் வருமானம் வர வேண்டும், விற்பவருக்கும் வருமானம் வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அது எப்படின்னா வாங்குறவருக்கு என்ன வருமானம் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. இப்போ நாம வரைந்திருக்கிற ஓவியம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஓவியங்கள் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப உருவாயிருக்கு புதுசா. இதுல இருக்கிறது எல்லாமே 30 ஓவியங்கள். இன்னும் கொஞ்சம் ஓவியங்கள்லாம் ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தளம் என்ன செய்யும் என்றால், இந்த ஆர்ட் கிளப் தளம் என்ன செய்யும் என்றால், இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த ஆர்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கண்காட்சிகள் வைத்து இந்த ஓவியங்களை வாங்கி சேர்க்கின்றவர்கள் 2000 ரூபாயா, 5000 ரூபாயா, 10,000 ரூபாயா வாங்க, இதோட ரேட்டு. இதை வாங்கி வைத்த பிறகு இது ஆப்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கியூரேஷன், இப்போ கிளாரிஸா சொன்ன நேரத்தில் சொன்னாங்கல்ல, அந்த ஆர்ட் பிசினஸ் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுதான் ஆர்ட் பிசினஸ். ஆர்ட் அப்ரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இருக்கு. ஆர்ட் அப்ரைசர் வேலைன்னா என்னன்னா, நீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா ஜுவல் அப்ரைசர் ஒருத்தர் இருப்பாரு.
அவர் அப்ரைசர். அவர் பார்த்து அந்த நகையை தேய்ச்சி பார்ப்பாரு, அதுக்கு இது தங்கம் எவ்வளவு கலந்துருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஓவியத்தை பார்த்து இந்த ஓவியம் எவ்வளவு தூரத்துக்கு போகும், எவ்வளவு மதிப்பு மிக்கதாக மாறும், அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஜாப் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓவியத்துக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நாம எவ்வளவுக்கு வாங்கினாலும் ஆனா அவர்களுடைய மதிப்புப்படி அந்த ஓவியத்தினுடைய மதிப்பு கூடுதலாக இருந்தால் அதுதான் அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட். அப்படி என்றால் அது ஏலம் விடப்படுகின்ற பொழுது அந்த ரேட்ல இருந்தா ஏலம் போகும். அப்போ ஒரு ஓவியத்தை ஒருவர் 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஓவியருடைய மதிப்பு 50,000 என்றால் அந்த ஓவியம் 50,000 இருந்தா ஏலத்துக்கு போகும். அது ஏலம் விடுவோம். அந்த ஏலத்தை பிடிச்சு வைக்கிறவங்க அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்து கஷ்டப்பட்டு அவருக்கு நகையெல்லாம் வித்து அவர் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஓவியத்தை வாங்கி வச்சுட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு அவர் மறுபடி அதே மாதிரி ஆக்ஷன் ஹவுஸுக்கு அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வருவார். அந்த டாக்குமெண்ட்டும் அவர் வந்து நிற்கின்ற பொழுது அதை மறுபடியும் இந்த அப்ரைசர் ஆய்வு செய்வார். 5 ஆண்டுக்கு முன்னால் இது 50,000 என்றால் இந்த ஓவியர் இத்தனை ஆண்டு அனுபவம் உள்ளவர், இனி இது எப்போ இந்த 5 ஆண்டு கழித்து இது 1 லட்சம் ரூபாயிலிருந்து ஏலம் போகும். அது தந்தையெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க நிறைய இடங்கள்ல. பாட்டிகள்லாம் போய் ஓவியத்தை அடகு கடையில நகை மாதிரி அடகு வச்சு காசு வாங்கிட்டு வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு அந்த ரூபாயை கொடுத்து அந்த ஓவியத்தை வாங்கலாம். அடகு வைக்கிறது. அப்போ ஒரு ஓவியத்தை வைத்து நகை மாதிரி அல்லது ஒரு ஒரு ஜுவல் மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்க அந்த ஓவியத்தை வெளிநாடுகள்ல. அதனுடைய மதிப்பு வேற எதுவும் விஷயம் இல்லை. அங்க உள்ள அதே மக்கள் தான் நாமளும், அங்க உள்ள அதே மாதிரி பெயிண்ட் தான் நம்மகிட்ட இருக்கு, அங்க இருக்க அதே மாதிரி டேஸ்ட் தான் நமக்கே இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், நம்மகிட்ட உள்ள பொருளாதார சூழ்நிலை அதுக்கு ஒத்து போகவில்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை உருவாக்கலாம். உருவாக்க முடியாத எதுவுமே இல்லை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாத நகை கிடையாது. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நகை கடை வந்துட்டே தானே, ஜாயாலுக்கா சந்தாலுக்கா சிந்தாலுக்கு வந்துட்டே தான். ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படதான் செய்யும். நகை கடையை பார்த்தா பயங்கரமா கூட்டிட்டு போகும், துணி கடையை பார்த்தா அதுக்கு மேல போகும். சென்னையில் உள்ள எல்லாருமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட தான் ஏம் பண்றாங்க. கன்னியாகுமரியில எங்க ஒரு நாள் ட்ரெயின்ல நீங்க டிக்கெட் எடுக்க முடியுதா கன்னியாகுமரிக்கு வரைக்கும்? மாசத்துல எந்த மாசமா இருந்தாலும் சரி வணிகம், மக்கள் வருவதும் போவதும், பஸ் கிடைக்காது, அவ்வளவு வணிக நிவர்த்தி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு அருமையான ஒரு ஃபீல்டு, அல்வா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு யாருக்கும் தெரியாம அப்படியே ஒதுக்கி கிடைக்கும். அதை மெதுவா நம்ம பேசி அதை மெதுவா கொண்டு வருகின்ற பொழுது அடிமட்டத்திலிருந்து உருவாக்கினா அதை யாரும் தகர்க்க முடியாது. அது நல்லபடியா வரும். அப்ப இந்த வயசு அதுக்குள்ள வயசு. அதனாலதான் ஒரு ஆர்ட் கிளப் அப்படிங்கறத நாங்க உருவாக்குறோம். அது பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க ஓகே சொல்லியிருக்கோம். நீங்க உற்சாகப்படுத்துங்க உங்க பிள்ளைகளை. இதுல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. சென்னையில் உள்ள ஓவிய கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அவளையெல்லாம் நாங்க கூட்டிட்டு வருவோம். மும்பையில, பெங்களூர்ல, எல்லா இடத்துலயும் உள்ள ஓவிய ஆசிரியர்கள், ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் நாங்க கூட்டிட்டு வருவோம். அவங்க எல்லாம் பேசுவாங்க. இந்த தளத்தை நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம். இந்த தளத்தின் வழியாக பொருளாதாரத்தை, நல்ல ரெஸ்பெக்டான வாழ்க்கையை நம்ம உருவாக்குவோம். அதுதான் வந்து ஒரு இந்த கோர்ஸினுடைய நோக்கம். எனவே அதே நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். ஆர்ட் கிளப், அதுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிடமாவது அந்த பிள்ளைகளை படம் வரைய சொல்லுங்க. நல்ல விதத்துல உட்கார்ந்து எதையாவது ஒன்றை வரைய சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிடம். பல்லு தேய்க்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதா, முகம் கழுவுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதா, அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா போட்டு ஏதாவது ஒரு பேப்பர்ல ஒரு படம் வரையணும். அந்த படம் கிரேயான்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, கிரேயான்ஸ் வச்சிருக்காங்க, அதை வச்சு வரைய சொல்லணும். அந்த 5 நிமிஷம் படம் கிரேயான்ஸ் வச்சு வரையணும். 5 நாட்கள் கழித்த பிறகு நீங்க அந்த படங்களை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தனித்தனியா அந்த பேப்பரை வச்சுட்டு இந்த 5ல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு போர்டை கொடுத்து ஒரு நாள் விடுமுறை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அதை வரைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டிங்கை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்த மாதத்திலிருந்தே நாங்கள் எக்ஸிபிஷனுக்கான இந்த தேடுதலை ஆரம்பிப்போம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன பிள்ளைகளுடைய எக்ஸிபிஷன், சின்ன பிள்ளைகளுடைய சேல், ஆர்ட் மார்க்கெட், ஆர்ட் சந்தை. ஆர்ட் சந்தைங்கிறத நான் சொன்னேன். பெங்களூர்ல எல்லா வருஷத்துல முதல் ஞாயிறு, வருஷத்துல ஜனவரி மாசத்துல முதல் ஞாயிறு பெங்களூர்ல ஆர்ட் சந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்ட் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜ்ல. ஓவிய சந்தை அல்ல சித்திர சந்தை, அவங்களுடைய பாசையில சித்திர சந்தை அப்படின்னு சொல்றாங்க. 4 கிலோமீட்டர். அது நான் படிச்ச காலேஜ், அங்கதான் நான் படிச்சேன். நான் அங்கெல்லாம் பார்த்து அது நடந்து போச்சுல எனக்கு எப்பவுமே தோணும், நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது என்னைக்கு வரும், இந்த மாதிரி என்னைக்கு வரும், நம்ம மக்கள்
அப்படியே கூடையை கொண்டு வந்து ஓவியங்களை வாங்கி அள்ளி போட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. 4 கிலோமீட்டருக்கு இங்கும் அங்கும் 2 பக்கமும் ஓவியர்கள் இந்தியா முழுவதும் இருந்து வந்து ஓவியத்தை எல்லாம் காட்சிப்படுத்தி இருப்பாங்க. மக்கள் வந்து பார்த்து பேசி அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. ஓவியர்கள் வாங்கி கொண்டு போயிட்டே இருப்போம், ஓவியர்கள் கொடுத்துட்டே இருப்போம். இப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இந்த பொழுது ஓவியம் நம்முடைய பேச்சு பொருளாக மாற வேண்டும். சீரியலை பற்றி பேசுறோம், நிகழ்வுகளை பற்றி பேசுறோம், பத்திரிகை செய்திகளை பற்றி பேசுறோம். ஓவியம் மனிதர்களின் பேச்சு பொருளாக மாற வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு பெயிண்டிங் பார்த்தேன், நான் ஒரு பிக்சர் பார்த்தேன், அந்த படத்துல அந்த ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி நம்முடைய பேச்சு பொருளாக அது மாற வேண்டும். அதுக்காக தான் இந்த தளம். இப்ப நீங்க உங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு படமா பார்க்கணும். நானும் ஃபாதர் எல்லாம் அப்படி காட்டி கொடுப்பேன், அப்படி பார்ப்போம். நீங்களும் பாருங்க, இது என்னது அப்படின்னு கேளுங்க. அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு கேளுங்க, இது என்ன வரைஞ்சிருக்கீங்க, என்ன அர்த்தம், நீங்க என்ன சொல்றீங்க, அழகாக பேசுவாங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க பேசுனதெல்லாம் நாங்க எடுத்திருக்கிறோம், வீடியோ எடுத்திருக்கிறோம். இனி யூடியூப்பாக உங்களுக்கு வரும், வீடியோவாக உங்களுக்கு வரும். நீங்க எல்லாம் அதை பார்ப்பீங்க. 2 நிமிஷம்லாம் 1 நிமிஷம் எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்களுடைய பிக்சரை வச்சு அவங்க பேசியிருக்காங்க, அதுவும் வரும். இப்பவுமே நீங்க அப்படி பாருங்க, அந்த தேநீர் அருந்தி கொண்டு அப்படி பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லி நாம இதை நிறைவு செய்ததோடு நீங்க எதுக்கு பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகேவா? சோ இந்த கூட்டத்திற்கு மிக அருமையாக தலைமை தாங்கி வழிநடத்திய அருமை தந்தை குணபால் ஆராய்ச்சி அவர்களுக்கு நம்ம ஒவ்வொருவருடைய சார்பாக இதயம் கணித நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நான் அன்போடு அழைக்கின்றேன். நம்ம பிள்ளைகளுக்கு ஆந்திராவிலே அருட்பணியாளர் ஆவதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம். நல்ல ஒரு குருவாக மாற வேண்டும் என்று பாராட்டுவோம். அது மட்டுமல்லாமல் ஓவியத்துறையில் என்னுடைய சிஷியனாக வருவதற்காக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பெங்களூர்ல நான் என்னுடைய பயிற்சிகளுக்கு எல்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பெயிண்டிங்ல ஒன்று நான் பரிசாக கொடுக்கிறேன். அவரை சூஸ் பண்ணுவார். Okay. Know the intention to make the mission. Oh, super. நல்லா எடுத்துக்கிறார். அவருக்கு பாராட்டு. அடுத்ததாக பிரியா என்னுடைய மருமகனின் மனைவி மற்றும் என்னுடைய முன்னாள் மாணவி அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவங்க அந்த 2 நாட்களும் இங்க இருந்து எல்லாமே சர்டிபிகேட் எழுதுறது எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுக்கும் ஒரு பெயிண்டிங் சூஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்க சூஸ். See the need and sow the seed அப்படிங்கறத அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக திரைமறைவில் நிறைய இருக்காங்க. நம்முடைய பின்னால இருக்கக்கூடிய நம்முடைய தம்பிகள் ரெல்வின், அப்புறம் லிவிங்ஸ்டன் அண்ட் சுனில் எல்லாரும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இந்த 2 நாட்களும் நம்மோடு இருந்து நமக்கு போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க. அமல் அவருடைய நண்பர், அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதுதான் கலைத்துறையில் அல்லது ஓவியத்துறையில் இருக்கின்றவருடைய ஒரு சிறப்பான பண்பு. நம்ம பிள்ளைங்க எங்களுக்கும் எந்த டென்ஷனுமே இல்லை. வருவாங்க, அவங்க பாட்டுக்கு வரைவாங்க, கீழே போனா அவங்க சாப்பிட்ற இடம் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப கச்சிதமாக, அழகாக, அமைதியாக, புன்முறுவலோடு அவங்க பொறுப்புல கடமையில கண்ணாக இருந்து செய்திருக்கிறாங்க நமது கண்மணிகள். உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். இந்த 2 நாளும் இவர்களுக்கு பாடம் எடுத்ததிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உண்மையிலே கடவுள் எனக்கு இந்த 2 நாள ஒரு கிரேஸ் டைம் ஆட்டு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக பயனுள்ள விதத்தில் நமது பிள்ளைகளுக்காக நான் செய்ததை நினைத்து அதோடு அவர்களும் இதை நல்ல உணர்வோடு அதை வேல்யூ பண்ணாங்க. அதனால்தான் 40 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபில்டர் ஆகி வந்தது இந்த குரூப். ஓகேவா? அப்போ என்னன்னா அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல. அதே மாதிரிதான் இந்த கான்செப்டை நான் நம்புறேன். நிறைய பேர்த்துக்கு அழைப்பு கிடைத்தாலும் தேர்ந்து கொள்ளப்பட்டு கிடைத்தவர்கள் இவர்கள் தான். நீங்க தொடங்கணும், நீங்க தான் விதைகள், நீங்கள் தான் இந்த புதிய முறையை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் பெற்றிருக்கிறீர்கள். தெரியுமா? இந்த எக்ஸ்பிரஷனிசத்தை நீங்கள் தான் முதல்ல படிச்சிருக்கீங்க. நான் எங்க போனா சத்தமா சொல்லுவேன், இந்த குரூப் தான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனிசம் நீங்க தான் கத்துக்கிட்டு இருக்கீங்க.
நீங்க தான் இதை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கா சொல்லி புரிய வச்சு நீங்க உங்களுடைய கலை பயணத்தினுடைய அனுபவத்தை சொல்லி இந்த ஓவியத்தை வரைய வேண்டும். நல்ல படங்களும் வரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற ரியலிசத்தை வரைங்க, போர்ட்ரேட் வரைங்க. ஆனா இந்த மெத்தடாலஜியை நீங்க வரைங்க. இதுதான் மாடர்ன் டைம், இந்த டைமுக்கான படம் இது. நீங்க எல்லாம் ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒவ்வொரு விதத்துல வந்தது. ஆனா இனி இருக்கக்கூடிய நூற்றாண்டு இதை பற்றியது. அதனால தான் உங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ உள்ள கண்காட்சி எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க காலேஜ்ல இருக்கிறது அப்படியே வரைஞ்சா சரி நல்லா தான் இருக்கு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெயிண்ட வித்தியாசமாட்டு வரையக்கூடிய நேரத்துல சூப்பரா அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கும். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் கேட்கிறோம். அடுத்து பேரண்ட்ஸுக்கு மிக சிறப்பாக இந்த 2 நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபாதர் சொன்னாங்கல்ல, என்னை பற்றி சொல்லச்சில நிறைய விமர்சனங்கள் நான் சந்தித்திருக்கிறேன். நிறைய இதை சொல்றது கமெண்ட்ஸ், டயலாக் அப்படியெல்லாம் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் எப்பவுமே நினைக்கிறது, ஒரு புதிய விஷயத்தை நாம கற்றுக்கொள்கின்ற பொழுது ஃபாதர் சொன்ன மாதிரி நம்மளோட பூட்ஸ், நம்மளோட ஷூ, அது நமக்கு தான் தெரியும். அதில் உள்ள வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ ஒரு கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்காக நான் உழைப்பேன், அதை உருவாக்கி அதை செய்து காட்டிவிட்டு நான் சொல்லுவேன் என்று நான் நினைப்பேன் எப்பவுமே மனசுல. என்னுடைய ஓவியத்திற்கென்று ஒரு மதிப்பை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு உருவாக்கிய பிறகு நான் இந்த சமூகத்துக்கு சொல்வேன், ஓவியம் மூலமாக மக்கள் வாழலாம் என்று. அந்த தளத்தை நான் இப்பொழுது உருவாக்கி பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அதே தளத்தை இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, இந்தியா உலக அளவிற்கு நாம் கொண்டு போக முடியும். ஏனென்றால் நான் ஒவ்வொரு இடமும் சென்று ஓவியர்களை சந்தித்திருக்கிறேன். ரோம் போய் சந்தித்தேன், ஓவியர்களை சந்தித்தேன். சுவிஸ் நாட்டுக்கு சென்று சந்தித்தேன், பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று சந்தித்தேன், ஜெர்மனி நாட்டிற்கு சென்று சந்தித்திருக்கிறேன். இவ்வாறு ஸ்ரீலங்கா சென்று சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாடுகளிலும் சென்று ஓவியர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் பல நாடுகளுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்தால் நான் சென்று சந்தித்து இந்த ஓவியத்துறை அதனால் வருகின்ற நன்மைகளை இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்கான தளத்தை நான் உருவாக்குவேன். அது எப்பொழுது சாத்தியம் என்றால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னோடு உழைக்கின்ற பொழுது அது சாத்தியமான ஒன்று. எனவே பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க. இது சூப்பர்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இது என்னைக்குமே உங்க பிள்ளைகளுக்கு பலனுள்ளதாக மாறும், அவளுக்கு கை கொடுக்கும். இந்த நல்லது செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நம்ம பிள்ளைகள் சார்பாக எல்லாரும் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. எனவே நாம எந்திரிச்சு நீங்க பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஓவியங்களை எல்லாம் பாருங்க. அது முடிச்ச பிறகு நம்ம ஒரு ½ hour முடிஞ்ச பிறகு நம்ம அந்த ஓவியங்களை நீங்க எடுப்பீங்க. ஜி எல்லாம் எடுத்த பிறகு வந்து நான் உங்களுக்கு அந்த ஓவியங்களை தருவேன், நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகே, சரியா? இப்ப நீங்க அந்த ஓவியங்கள்லாம் பாருங்க. பக்கத்துல இருக்கவங்க நீங்க பக்கத்துல இருக்கவங்க நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. நான் எல்லாத்தையும் பாராட்டியிருக்கேன், நீங்களும் பாராட்டுங்க. இது ஒரு அதனால யாருக்கெல்லாம் பேரண்ட்ஸ் வரலையோ பரவாயில்ல, பக்கத்துல இருக்கவங்க வாழ்த்துங்க. ஒன்னும் இல்லை. ஓகே, சரியா? அப்ப இந்த கலை பணி சிறக்க ஒருவரை நான் வாழ்த்துவது ஒரு நிமிடம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன்.